இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித மரிய மதலேனாரின் பக்தர்களே, இன்று இந்த கொல்லப்பட்டி இலை பங்கிலே இந்த புனிதையினுடைய விழாவை கொண்டாடும் என்ற வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த புனிதையினுடைய வாழ்வையும் அந்த புனிதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களையும் ஒரு சிலவற்றை மட்டும் உங்களோடு சந்திக்க விரும்புகிறேன். 2025 ஆண்டு கத்தோலிக்க திரு அவையிலே யூபிலி ஆண்டு, மீட்பின் யூபிலி ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறது. நீங்கள் அறிந்ததே. இந்த ஆண்டுக்கான மைய கருத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார். எதிர்நோக்கின் திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லாரும், நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் நமது எதிர்நோக்கின் ஆற்றலினால் அந்த இலக்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள். இதைதான் நம்முடைய யூபிலி கொண்டாட்டம் அடங்கி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். முதலிலே எதிர்நோக்கு என்றால் என்ன? இந்த வார்த்தை கொஞ்சம் புதியது. இதற்கு முன்னால் விசுவாசம், நம்பிக்கை, இறையன்பு என்று சொல்கிறோம். இப்போது அந்த விசுவாசம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு விசுவாசம் என்று இதுவரைக்கும் நாம் கூறியதை இப்போது நம்பிக்கை என்று கூறுகிறோம். அதனால்தான் விசுவாசிகள் என்று சொல்பவர்களுக்கு நம்பிக்கையாளர்கள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இரண்டாவதாக, இதுவரை நாம் நம்பிக்கை என்று பெயர் சொல்லி பழகி வந்ததை இப்போது எதிர்நோக்கு என்ற அந்த வார்த்தையினாலே குறிப்பிடுகிறோம். ஆங்கிலத்திலே எதிர்நோக்கு. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த சொற்றொடரை புரிந்து கொள்ள இந்த எதிர்நோக்கு என்றால் என்ன, அல்லது எதிர்நோக்கில் நடத்தல் என்பது என்ன, ஒரு உதாரணங்களை முன்வைக்கும் போது அதை புரிந்து கொள்வோம். நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவிலே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள். கடவுள் நம்பிக்கை நமக்கு உண்டு. கடவுள் இருக்கிறார், இயேசு என்னோடு வாழ்கிறார், இயேசு என்னோடு செயல்படுகிறார் என்ற அந்த அடித்தளம் நமக்கு உண்டு. ஆனால் பல நேரங்களிலே அந்த அடித்தளமாகவே இருந்து விடுகிறது. சில சமயங்களில், சில இடங்களிலே பார்ப்போம், வீடு கட்டுவதற்கான அந்த அஸ்திவாரம் அடித்தளம் போட்டு பல ஆண்டுகள் அப்படியே விட்டு விடுகின்ற சூழ்நிலையும் இருக்கிறது. அங்கே அந்த அடித்தளம் இருக்கிறது, ஆனால் அதற்கு மேல் எதுவும் தொடரவில்லை, செயல்பாடு அங்கே இல்லை. அதற்கு பல காரணங்கள். அதே போலதான் நாம் நமது கடவுள் நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், அதுதான் அடித்தளம். அந்த அடித்தளத்தில் இருந்து எழுகின்ற செயல்பாடுகள், அந்த அடித்தளத்தின் மீது ஊன்றி நின்று நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் தான் நாம் எதிர்நோக்கு என்று சொல்லுகின்றோம். உதாரணமாக, அபிரகாமை கடவுள் கூப்பிட்டு நீ நான் காட்டுகின்ற ஊருக்கு போ என்றார். அவர் அந்த கடவுளின் வார்த்தையை நம்பினார். அந்த அடித்தளத்திலிருந்து உடனே செயல்பட ஆரம்பிக்கின்றார். அவர் அந்த கானான் நாட்டை நோக்கி போகிறார். அதே போல அதே அபிரகாம், உன் மகனை வெளியிலே மலையிலே கொண்டு போய் என்று சொல்லும் போது அந்த கடவுளை அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையிலிருந்து அவர் செயல்படுகிறார். உடனே பையனை கூட்டிக் கொண்டு மலையை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். இதே போலதான் விவிலிய மாந்தர் எல்லாருமே அன்னை மரியாவின் வாழ்க்கையிலும் கூட நீ கனியாக இருந்து கொண்டே ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்ட போது அவர் அந்த இறை வார்த்தையை நம்பினார். அது அவருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஏதோ ஆண்டவருடைய அடிமை என்று செயல்பட ஆரம்பித்தார். இது அவரது எதிர்நோக்கு. அந்த விதத்திலே இந்த வார்த்தையை புரிந்து கொண்ட பிற்பாடு
எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை திருத்தந்தை நமக்கு சொல்லும் போது, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நான் கடவுளை நம்புகிறேன், கடவுள் இருக்கிறார் என்பதோடு அதோடு நின்று விடாமல் அதிலிருந்து செயல்படுகின்றவர்களாக, அதிலிருந்து வாழ்க்கையில் நடக்கின்றவர்களாக, அதனால்தான் அந்த தலைப்பிலே எதிர்நோக்கில் நடத்தல், எதிர்நோக்கில் நடத்தல் அல்லது திருப்பயணிகளாக நடைபோடுதல் என்ற வார்த்தையெல்லாம் வருகிறது. என்ற ஒரு சிறிய விளக்கத்திற்கு பிற்பாடு இன்று நாம் கொண்டாடும் இந்த மரிய மதலை நாள் எதிர்நோக்கிலே நடந்தார். அதுதான் அவரது வாழ்க்கையினுடைய வெற்றி, மிகச்சிறந்த பண்பு. இந்த மரிய மதலேனாவை பற்றி இந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது 4 முக்கியமான வார்த்தைகளை குறிப்பிட்டு இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். 1, அவர் வீழ்ந்தார். 2வது எழுந்தார். 3வது நின்றார். 4வது நடந்தார். இந்த 4 வார்த்தைகளிலே அவருடைய வாழ்க்கையை நாம் சுருக்கி பார்க்க முடியும். 1, அவர் வீழ்ந்தவர். அவர் பாவியாக இருந்தார், அவர் தீய வழிகளால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார், தீய வழியிலே நடந்தார், பாவம் செய்தார் என்றெல்லாம் நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அவர் வீழ்ந்தவர், அவர் வீழ்ந்தவர். ஆனால் அந்த வீழ்ந்த நிலையிலேயே அவர் இருந்து விடவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டவுடனே அந்த இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார். அதனுடைய விளைவாக அவர் அந்த வீழ்ந்த நிலையிலேயே இருந்து விடாமல் அவர் எழுந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த வீழ்ந்த நிலையை, பாவ நிலையை விட்டுவிட்டு அந்த இயேசுவை நெருங்கி வந்து அந்த இயேசுவின் தனது அன்பினால் மிகவும் துருண்டப்பட்டவராக அந்த இயேசுவின் பாதங்களிலே விழுந்து அழுது அவருடைய பாதங்களை துடைத்து அந்த எழுதல் அனுபவத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். இதைதான் மனமாற்ற அனுபவம் என்று சொல்லுகிறோம். அந்த வீழ்ந்த நிலையிலேயே ஒரு பாவியாகவே அவர் இருந்து விடாமல் அந்த பாவத்திலிருந்து, அந்த வீழ்ந்த நிலையிலிருந்து எழுந்தவராக, தன்னை மாற்றிக் கொண்டவராக, தன் வாழ்க்கையை திருத்தி அமைத்தவராக அவர் அங்கே இருப்பதை நாம் அறிகிறோம். எனவே அவர் வீழ்ந்தவர், ஆனால் எழுந்தவர். எழுந்து, சரி நான் மாறிவிட்டேன், என்னுடைய படை வழியிலே நான் இல்லை, இப்போது என்ன செய்ய, இப்போது பேசாமல் இருப்பேன் என்று அவர் நின்று விடவில்லை. அவர் எழுந்தார், நின்றார். ஆனால் அந்த நின்ற நிலையிலே அவர் மனம் தளராது மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி சென்று விடாமல் அந்த நின்ற நிலையிலே உறுதியாக இருந்தார். எனவே வீழ்ந்தவர், அவர் எழுந்தவர், அவர் அந்த புதிய நிலையிலேயே உறுதியாக நின்றவர். மீண்டும் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த வாக்கியத்தின்படி அவர் அந்த புதிய நிலையிலே அவர் நின்றவர். 4வதாக அவர் நடந்தவர். அவர் நடந்தவர். எந்த ஊருக்கு நடந்து போனார்? அவர் இயேசுவோடு நடந்தார். விவிலியத்திலே நாம் பார்ப்பது போல மகதலேனா மரியாவும் இன்னொரு சில பெண்களும் அவர் சென்ற இடமெல்லாம் அவரோடு சென்று அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே அந்த விழுந்த நிலையிலிருந்து மனம் மாறி எழுந்து நின்ற அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். இங்கேதான் அவரது எதிர்நோக்கை பார்க்கிறோம். சரி, இந்த இயேசுவின் பின்னால் போனால் என்ன கிடைக்கப் போகிறது, இவர் பின்னாலே நாம் போகலாமா வேண்டாமா என்ற அந்த எண்ணங்களுக்கு எல்லாம் இடம் தராமல், நான் இவரை நம்புகிறேன், எனவே இவர் பின்னால் நான் நடப்பேன், இவருக்கு நான் பணி செய்வேன், இவரோடு நான் வாழ்வேன், இவர் சொல்லுவதை நான் செய்வேன் என்ற அந்த நடத்தலிலே ஆரம்பிக்கிறோம். இந்த நடத்தல் இயேசு புதுமைகளை செய்த போதும், இயேசு பலரால் பாராட்டப்படும் போதும்
அவருக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதே நடத்தல் இயேசுவை இந்த யூதர்களும் யூத தலைவர்களும் கண்டித்த போதும், கடைசியிலே அவருக்கு பாடுகளை வரவழைத்த போதும், அவரை சிலுவையில் அறைய இழுத்துச் சென்ற போதும் இந்த நடையிலே அவர் மாறவில்லை. அவர் அந்த எதிர்நோக்கிலே நல்லது நடக்கும், கடவுளுடைய திட்டம் நடக்கும் என்று நம்பிய அவர் அந்த எதிர்நோக்கிலே நடக்க ஆரம்பித்தார். எவ்வளவு தூரம்? சிலுவையின் அடியில் வரை. ஏன்? அந்த அடக்கத்திற்கு பிற்பாடும் கூட எல்லாரும் ஓடிவிடுகிறார்கள். சிலர்கள் எல்லாம் அடக்கம் செய்த பிற்பாடு எல்லாரும் செதறி போகிறார்கள். ஆனால் அந்த மரியாள் மட்டும் அவர் அங்கேயே நிற்கின்றார். எனவே மீண்டும் ஒருவரை நிற்கின்ற மரியாவை அவர் நின்றார். அவர் சிலுவையின் அடியிலே, இயேசுவின் சிலுவை பாடுகளிலே நின்றார், சிலுவை அடியிலே நின்றார். இப்போது கல்லறையின் அருகிலே அவர் நிற்கிறார். இப்படி இந்த துன்பங்களுக்கு மத்தியிலே அவரை நடக்க செய்வது, நிற்க செய்வது என்ன? அவரது எதிர்நோக்கு. ஏதோ நல்லது நடக்கப் போகிறது, அதை நான் காணப் போகிறேன் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையினாலே, எல்லாமே நன்மைக்காகவே, என் இயேசுவை விட்டு நான் போக முடியாது, அவரை விட்டு நான் பிரிந்து வாழ முடியாது என்ற அந்த உறுதிப்பாட்டிலே அவர் கடைசி வரை நின்றார். சிலுவையின் அடியில் அதனுடைய விளைவாக அந்த இயேசுவை அவர் எவைத்த இயேசுவை முதல் முறையாக அவர் சந்திக்கின்ற பேச்சினை பெற்றதோடு இல்லாமல், அந்த இயேசுவால் முதல் அப்போஸ்தலராக, முதல் நற்செய்தியாளராக அனுப்பப்பட்டு, என்னை அவர்கள் கலிலேயாவிலே காண்பார்கள் என்று அவர்களுக்கு நீ போய் அறிவி என்று சொல்லப்படுகிற அந்த அறிவிப்பாளராக மாறினார். எனவே இந்த மதுரை நாளின் வாழ்க்கையே இந்த 4 வார்த்தைகளிலே அவர் விழுந்தவர் தான், ஆனால் எழுந்தார், மனம் திரும்பினார். அந்த மனம் திரும்பிய புது வாழ்விலே அவர் நின்றார். இயேசுவோடு அவர் தொடர்ந்து நடந்தார். அந்த தொடர்ந்து நடத்தலுக்கு அவரிடத்திலே இருந்தது 2. ஒன்று, அவரது எதிர்நோக்கு. இவர் கடவுளின் மகன், இவர் மெசியா, எனவே ஏதோ நடக்கப் போகிறது, அதில் நான் அதுவரை நான் இவரோடு இருப்பேன் என்ற எதிர்நோக்கு. 2வது, இந்த வாசகத்திலே நாம் வாசித்து கேட்டது போல, எப்படி ஒரு தலைவன் மீது ஒரு தலைவிக்கு அடக்க முடியாத, குறைக்க முடியாத, தேய்ந்து போகாத ஒரு அன்பு இருந்ததோ, ஒரு வேட்கை இருந்ததோ, அதே போல இயேசுவின் மீது இந்த மதுரை மரியாவுக்கு ஒரு தளர்ந்து போகாத, குறைந்து போகாத, தடுக்க முடியாத ஒரு அன்பு இருந்தது, ஒரு வேட்கை இருந்தது. அதனால்தான் அத்தனை படை வீரர்களையும் தாண்டி சென்று பாடுகளின் போதும் சிலுவை அடியிலும் கூட அவரோடு இயேசுவால் இருக்க முடிந்தது என்றால் அந்த ஒரு அன்பு. அதுதான் எதிர்நோக்கில் நடத்தல். அன்பு இல்லாமல், கடவுள் மீதும் மற்ற மனிதர் மீதும் அன்பு இல்லாமல் நாம் எதிர்நோக்கில் திருப்பயணிகளாக, எதிர்நோக்கில் நம் வாழ்வில் நடப்பவர்களாக இருக்கவே முடியாது என்பதை இந்த புனித இடம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனிதற்கு திருவிழா கொண்டாடும் இந்த நாளிலே இந்த புனிதையின் இந்த வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றுவோம். கட்டாயமாக நாம் எல்லாருக்கும் தெரியும், நாமும் விழுந்தவர்கள் தான். பாவம் என்ற நிலையிலே நமது கடவுள் நம்மை உருவாக்கிய அந்த இறைநிலை என்ற அந்த நிலையிலிருந்து பல்வேறு காரணங்களால், சூழ்நிலைகளால் நாமும் பாவம் செய்தவர்கள், நாமும் வீழ்ந்தவர்கள் தான். ஆனால் இந்த மதவேனால் அந்த வீழ்ந்த நிலையிலே அப்படியே இருந்து விடவில்லை. அவர் இயேசுவை கண்டு கொண்டவுடனே அவர் எழ ஆரம்பிக்கின்றார், மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார், புது வாழ்வை பெற, புது நிலையை அடைந்து கொள்கிறார். எனவே நாம் வீழ்ந்தவர்களாக மட்டுமில்லாமல் எழுகின்றவர்களாக, அதுவும் தொடர்ந்து எழுகின்றவராக, என்றால் நம்முடைய நம்பிக்கையின், நமது எதிர்நோக்கின் திருப்பயணம் நீண்ட ஒரு நெடிய பயணம். பலமுறை அங்கே நாம் விழ வேண்டி இருக்கும். ஒவ்வொரு முறையும்
விழுந்தாலும் எழுகின்றவர்களாக அந்த மரியாதை போல நிற்கின்றவர்களாக. ஏனென்றால் எழுந்து அப்படியே தடுமாறிக் கொண்டிருந்தோம் என்றால் அடுத்து உடனே எழுந்து விடுவோம். ஆனால் மரியா அந்த மகதலேனாள் ஒரு முறை எழுந்த பிற்பாடு அந்த இயேசுவின் மீது கொண்ட அந்த வேட்கையின் அன்பின் காரணமாக அவர் நிலைத்து நின்றார். என்னை யாரும் அவரிடமிருந்து பிரிக்க முடியாது என்று பவுலடியார் கூறுவது போல அந்த வேட்கையிலே அவர் நிலைத்து இருந்தார். அதனால்தான் அவர் நின்றார், திரும்பவும் விழவில்லை. நம்முடைய வாழ்விலும் கூட கிறிஸ்துவ வாழ்வு ஏதோ ஒருவரை தவறிவிட்டாலும் மீண்டும் எழுந்து நிலைத்து நிற்கின்ற அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும். அது எங்கிருந்து கிடைக்கும்? அது நமது இறை நம்பிக்கையில் இருந்தோம், எதிர்நோக்கில் இருந்தோம். நமது அன்பு வாழ்வில் கடவுள் மீது அன்பு, மனிதர் மீது அன்பு என்ற அந்த அன்பு வாழ்விலே தான் அந்த ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் நமக்கு இருக்கும் போது இந்த உலகிலே வருகின்ற எத்தனை சவால்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இடர்களையும் அந்த மரியாதை போன்று தாங்கி சென்று நம்மால் நிற்க முடியும், நம்மால் இயேசுவோடு நடக்க முடியும். இறுதியிலே அவரது தரிசனத்தையும் நம்மால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மரியாதை மேற்கொண்ட அதே பயணத்தை மேற்கொண்டு விழுந்தவர்களாயினும் எழுகின்றவர்களாக, நிலைத்து நிற்கின்றவர்களாக, எதிர்நோக்கில் நடக்கின்றவர்களாக வாழ்ந்து இந்த புனிதை நாம் பெருமைப்படுத்துவோம். இந்த புனிதையை போலவே நாம் இறைவன் நமக்கு தருகின்ற நிலை வாழ்வு இந்த பரிசையும் பெற்றுக் கொள்வோம். இந்த உலகிலே அந்த நின்று நினைத்து அவரோடு நடக்கும் வாழ்வை இந்த திருவிழாவிலே இந்த அன்னை இந்த மகதலேனாள் வழியாக அவரது வேண்டுதலால் நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.